ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் அதிசார் இணைய போகும் அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தோட கதை எப்படி இருக்க போகுது, இந்த ஒரு திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான பிரபல நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து நடிக்க போகிறாங்க யார் அப்படின்றதையும், கதை எப்படி இருக்க போகுது, இயக்குனர் யார் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படம் யாருமே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. அடுத்த நம்பிக்கை குட் பை டக்லி திரைப்படம் மட்டும்தான். குட் பை டக்லி திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிசார் யார் கூட இணைவாங்க அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதன்படி மீண்டும் நடிகர் அதிசார் மகிழ் திருமேனி இவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போறாங்களாம். அதாவது மகிழ் திருமேனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தை எடுத்த விதம் அதிசாருக்கு ரொம்பவே பிடித்து போய் விட்டதாம். இந்த கதை மக்களுக்காக நடிகர் அதிசார் விரும்பி நடித்த கதையாம். இந்த ஒரு காரணத்தினால குட் பை டக்லி திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் மகிழ் திருமேனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரை வைத்து தன்னோட ஸ்டைல்ல ஒரு திரைப்படத்தை இயக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல என்ன அறிந்தால் படத்தில் அதிசாருடன் ஸ்டைலாக மோதிய அருண் விஜய் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிசாருக்கு வில்லனாக நடிக்க போறதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது குட் பை டக்லி திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் அதிசார் மகிழ் திருமேனி இவங்க கூட தான் இணைய போறாங்க. அருண் விஜய் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லனாக நடிக்க போறதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது. இந்த ஒரு காம்போ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கூட்டணி இணையலாமா வேணாமா அப்படின்றக்கான உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.